ஐபிஎல்ங்கிறது இந்தியன் கிரிக்கெட் பிரியர்களுக்கு இடையே பண்டிகை மனநிலையை உருவாக்குற ஒரு விளையாட்டு நிகழ்வு. ஐபிஎல் நாட்கள் கிரிக்கெட் பிரியர்களுக்கு ஒரு போதை மாதிரின்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு விளையாட்டு நிகழ்வு மட்டும் இல்லைங்க. ஐபிஎல் கூட தொடர்புடைய வியக்கத்தக்க பெரிய நிதி ஒப்பந்தங்களும் இருக்கு. 2007ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடங்கும் போது இந்த கிரிக்கெட் விளையாட்டு நிகழ்வின் ரொம்ப பெரிய பொருளாதார தாக்கத்தை பிசிசிஐ கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐபிஎல் பொருளாதாரம் பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐபிஎல் அல்லது இந்தியன் கிரிக்கெட் லீக்குங்கிறது இந்தியாவில் ஆடவர்களுக்கான T20 ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் லீக்னு சொல்லலாம். பிரீமியர் லீக் இந்திய மாநிலங்கள் அல்லது நகரங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற 10 அணிகளை கொண்டது. உண்மையில் இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே மக்களே, உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் அணி எது? ஐபிஎல் தொடங்கினதுலேருந்து நீங்கள் அதே அணியை தான் ஆதரிக்கிறீங்களா? இந்தியன் பிரீமியர் லீகோட நிதி அம்சங்கள், அப்புறம் அது இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்துகிற தாக்கங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். பிசிசிஐ உலகத்திலேயே பணக்கார கிரிக்கெட் அமைப்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதன் விளைவா இந்தியன் பிரீமியர் லீக் ரொம்ப சிறப்பாகவும் சரியான முறையிலையும் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. அடிப்படையில் ஐபிஎல்ங்கிறது இங்கிலீஷ் பிரீமியர் லீக், NBA, MLB, NFL மாதிரியான பிரபலமான ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க லீகுகளின் வரிசையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு தொழில்முறை விளையாட்டு லீக். ஐபிஎல் கிரிக்கெட்ல T20 வடிவத்தை வணிகமயமாக்கி கிரிக்கெட்டை லாபகரமான வணிகமா மாற்ற முடிஞ்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா ஐபிஎல் முதன்முறையா தொடங்கிய ஆண்டுல இந்த முழு உலகமே நெருக்கடியில இருந்துச்சு. ஆனா பிசிசிஐ கூட எதிர்பார்க்காத மாபெரும் வெற்றியை ஐபிஎல் இந்தியாவுக்கு அளித்ததுன்னு சொல்லலாம். 2008 இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஐபிஎல் பிசிசிஐக்கு வருவாயில ரொம்ப பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. கோவிட் தொற்று நோய் அப்புறம் லாக்டவுன் காலகட்டத்தில் கூட ஐபிஎல் வரலாற்று நிதி ஆதாயங்களை உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. 2019 இருந்து 2020 ஐபிஎல் சீசன்ல இருந்து பிசிசிஐயோட வருமானம் 4000 கோடி ரூபாய்க்கு கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லலாம். டிக்கெட் விற்பனை அப்புறம் மொபைல் நிறுவனமான விவோ கிட்ட இருந்து ஸ்பான்சர்ஷிப் திரும்ப பெறப்பட்டாலும் கூட உண்மையில பிசிசிஐ லாக்டவுன் ஆண்டு மாறுவேடத்துல ஆசீர்வாதமா மாறுச்சு. இந்தியன் பிரீமியர் லீக் இவ்வளோ பெரிய வருவாயை ஈட்டக்கூடிய வழிகளை பார்ப்போம். ஐபிஎல் போட்டிகள் நடத்துறது மூலியமா கிடைக்கிற டிக்கெட் வருமானம் மொத்த வருவாயில 2.2% மட்டும்தான். வருவாயில 7.7% வணிக விற்பனை மூலியமாகவும் மொத்த வருவாயில 14.7% பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப் மூலியமாகவும் வருது. ஒரு வருஷத்துல ஐபிஎலோட மொத்த வருவாயில 30.9% டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் மூலியமா பிசிசிஐ பெறுது. ஆனா பிசிசிஐ வேற ஒரு வழியில உண்மையான லாபம் ஈட்டுறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஊடக உரிமை தான். அதாவது பிசிசிஐயோட மிகப்பெரிய வருமானம் ஐபிஎல் போட்டிகளோட ஒளிபரப்பு உரிமை அப்புறம் விளம்பர வருவாயும் தான். ஒவ்வொரு சீசனுக்கான மொத்த வருவாயில 44.2% ஊடக உரிமைகள்ல இருந்து வருது. ஒரு ஐபிஎல் போட்டிகளையும் நம்ம நிறைய விளம்பரங்களை பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம பார்க்குற இந்த விளம்பரங்களால பிசிசிஐக்கு பல 1000 கோடி வருமானம் கிடைக்குது. தொலைக்காட்சி விளம்பரங்கள் தவிர விளம்பரங்கள், வீரர்கள் அணியக்கூடிய ஜெர்சிகள், தொப்பிகள், அப்புறம் மைதான இருக்கைகள், ஃபீல்ட் ஸ்டம்புகள் மாதிரியான பல விஷயங்களை கைப்பற்றி வராங்க. மேலும் ஐபிஎல் போட்டி ஒளிபரப்பும் போது போட்டிகளுக்கு இடையில 10 வினாடி விளம்பரம் காட்ட சுமார் 12.5 லட்சம் ரூபாய் செலவாகுது. இந்த பணம் 2 பங்கு பெற்ற அணிகளுக்கும் பிசிசிஐக்கும் இடையில விநியோகிக்கப்படுது. இறுதி போட்டியில வெற்றி பெற அணியின் பிராண்ட் மதிப்பை அதிகரிப்பது மூலியமா பெரும் விளம்பர வருவாயை ஈற்றாங்க. 2022ஆம் ஆண்டுக்கான மதிப்பீட்டின்படி இந்தியன் பிரீமியர் லீகோட வருவாய் 7% அதிகரிச்சிருக்கு. டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் வருவாயை பொறுத்தவரை 2008 இருந்து 2012 வரை ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர் இந்தியாவோட ரொம்ப பெரிய எஸ்டேட் டெவலப்பர் DLF. ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் ஏலத்தை 2000 கோடி ரூபாய்க்கு DLF வென்றாங்க. 2012 சீசன் முடிகிறப்போ அடுத்த 5 சீசனுக்கான டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் உரிமையை பெப்சிகோ ரூபாய் 387 கோடிக்கு வாங்கினாங்க. ஆனா சென்னை அப்புறம் ராஜஸ்தான் அணிகள் எதிர்பாராத விதமா லீக்ல இருந்து 2 சீசனுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டதால ஒப்பந்தம் முடியறதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதா அக்டோபர் 2015 பெப்சிகோ நிறுவனம் ஒப்பந்தத்தை முடிச்சாங்க. விவோ அடுத்த 2 சீசன்களுக்கான டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் உரிமையை வாங்கியிருக்காங்க.
இதுக்கான ஒப்பந்த தொகை 200 கோடி ரூபாய். அப்புறம் 2017ஆம் ஆண்டுல அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தலைப்பு ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தத்தை விவோ தானாகவே வாங்கினாங்க. ஆனா ஜூலை 2020ல இந்திய சீன எல்லையில தகராறுகள், அப்புறம் எல்ஓசில இந்திய மற்றும் சீன துருப்புகளுக்கு இடையிலான மோதல்களை தொடர்ந்து விவோ அதன் ஐபிஎல் ஸ்பான்சர்ஷிப்பை கைவிட்டாங்க. அந்த ஆண்டுக்கான ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பை இந்தியன் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் ட்ரீம் 11 222 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. அடுத்த 2021 அப்புறம் 2022 சீசன்களை டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் டாடா குழுமத்தால நடத்தப்பட்டுச்சு. இன்சைட் ஸ்போர்ட் அறிக்கையின்படி பிசிசிஐ அப்புறம் டாடா குழுமத்துடனான இந்த ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தத்தோட மதிப்பு 498 கோடி ரூபாய். இந்தியன் பிரீமியர் லீகோட முக்கிய வருவாய் ஆதாரமான ஒளிபரப்பு உரிமை சாங் பிக்சர்ஸ் நெட்வொர்க்ஸ் மற்றும் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் குரூப் இடையேயான கூட்டாண்மை மூலம் லீக் தொடங்கப்பட்ட 2008 2017 வரையிலான 10 ஆண்டு காலத்துக்கு மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த 10 வருட ஒப்பந்தம் 8200 கோடி ரூபாய். ஆனால் 2017ஆம் ஆண்டிலிருந்து ஒளிபரப்பு உரிமை 5 ஆண்டுகளா குறைஞ்சுது. கால அவகாசம் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அந்த நிலையில 4 மடங்கு அதிகமா ஒளிபரப்பு உரிமை வழங்கப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தத்தை ஸ்டார் இந்தியா நிறுவனம் 16,348 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 2022 ஏலத்துல டிஸ்னி ஸ்டார் தொலைக்காட்சி உரிமையை 22,573 கோடி ரூபாய்க்கு தக்க வச்சுக்கிட்டாங்க. ஊடக உரிமைகள்ல விற்கிறது மூலியமா ஒளிபரப்பாளர்கள் அப்புறம் ஓடிடி தளங்கள்ல இருந்து பிசிசிஐ ரொம்ப பெரிய வருவாயை ஈட்டுது. இப்போ ஐபிஎல் உரிமையாளர்களோட பிராண்ட் மதிப்பை பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் 9,962 கோடி ரூபாய் மதிப்போட முதல் இடத்திலையும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 8,811 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2வது இடத்திலையும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 8,428 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3வது இடத்திலையும் இருக்கு. ஐபிஎல்ல மத்திய ஒப்பந்த வருவாய் தொகுப்புல இருந்து 40-50% வருவாய பங்க பிசிசிஐ உரிமையாளர்களுக்கு வழங்குது. இந்தியன் பிரீமியர் லீக்ல பங்கேற்கிற வெளிநாட்டு வீரர்கள் மூலியமா அந்தந்த நாடுகளோட கிரிக்கெட் அணிகளாலையும் வருவாயை ஈட்ட முடியுது. ஒரு வீரரின் ஏலத்தொகையில் 10% அந்தந்த கிரிக்கெட் வாரியர்களுக்கு பிசிசிஐ செலுத்துதுன்னு சொல்லலாம். இப்போ 2023 2027 வரையிலான அடுத்த கட்ட ஐபிஎல் மதிப்பு சமீபத்திய ஏலத்துக்கு அப்புறம் 3 மடங்கு அதிகரிச்சு 48,000 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. இப்ப இருக்கிற புள்ளி விவரங்கள் படி ஒவ்வொரு ஐபிஎல் அணியும் ஊடக உரிமைகள் மூலம் ஆண்டுக்கு 387 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. முன்னதா இது ஆண்டுக்கு 163 கோடி ரூபாயா இருந்துச்சு. எளிமையா சொன்னா கோவிட் தொற்று நோய் அப்புறம் ரஷ்யா உக்ரைன் போரால உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் பொருளாதார நெருக்கடியை நோக்கி போயிட்டு இருந்தப்போ இந்தியால ஐபிஎல் லாக்டவுன் காலத்துல இருந்து டிஜிட்டல் தளங்கள்ல போட்டிகளை பார்க்குற பார்வையாளர்களோட எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமா 2023 ஐபிஎல்லின் டிஜிட்டல் ஒளிபரப்பு உரிமைகள் பேக்கேஜ் இந்த முறை 23,758 கோடி ரூபாய்க்கு அதிக ஏலத்துல விற்கப்பட்டுச்சு. இந்தியா கொண்டாடுற விளையாட்டு திருவிழாவான ஐபிஎல் இந்தியாவோட செல்வ அமைப்புல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்தியன் பிரீமியர் லீக் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை உருவாக்க முடிஞ்சுது. பெரிய அளவிலான பிராண்டிங் நாட்டோட வருவாயை அதிகரிக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் சுற்றுலா தலங்களும் ஊக்குவிக்கப்படுது. புகழ்பெற்ற பயண நிறுவனங்கள்ல ஒன்றான காக்ஸ் மற்றும் கிங்ஸின் அறிக்கைப்படி ஐபிஎல் சீசன் சுற்றுலால 30% அதிகமான வளர்ச்சியை உருவாக்குது. இந்த உண்மைகளையும் சேர்த்து ஐபிஎல் சீசன் வேலை உருவாக்கம் அப்புறம் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் கேட்ஜெட்ஸ் சந்தையில பெரும் எழுச்சிக்கான காலமா இருக்கு. இதே மாதிரி ஐபிஎல் சீசன் ஹோட்டல் மற்றும் உணவக வணிகங்களுக்கும் பெரும் பங்கை கொண்டு வருது. ஐபிஎல் தொடங்கினதிலிருந்து பிசிசிஐ ஒரு வணிக நிறுவனமா கருதப்பட்டுச்சு. அதனால அவங்க நாட்டுக்கு வரி செலுத்தணும். இதனால அரசுக்கு வருவாய் பெருகும். கவனமா ஏல வடிவமைப்பு உரிமைகளோட கவனமான கணக்கீடுகள் எல்லாமே ஐபிஎல்லோட நிதி வெற்றியில முக்கியமான பங்கா வகிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா பிசிசிஐ சந்தேகத்துக்கு இடமில்லாம இந்தியன் பிரீமியர் லீக கடந்த ஆண்டுகள்ல இந்தியாவோட மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வா மாத்திருக்கு. இது பிசிசிஐக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெரும் லாபத்தை உருவாக்கியிருக்கு. மேலும் லீக் அணிகளுக்கும் நாட்டோட பொருளாதாரத்துக்கும் மதிப்பின் அடிப்படையில் ஐபிஎல் தற்போது யுஎஸ், NFL அப்புறம் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆகியவற்றுடன் தரவரிசையில் இருக்கு. இந்தியன் பிரீமியர் லீக் இன்னைக்கு இந்தியாவோட விருப்பமான விளையாட்டு விழான்னு சொல்லலாம். இது பெரிய வணிகமாகவும் இருக்கிறதுனால அதோட ஆரம்ப நாட்கள்ல யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தை எட்டியிருக்கு.
ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை நன்றி, வணக்கம்.